நேற்று நல்லபடியாக ஊர்லேருந்து சேலம் ரீச் ஆயாச்சு. நாங்கள் பஸ்ஸில் தான் இந்த வாட்டி புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா பஸ்ஸில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போதே மாமியார் என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு தான் வேணும்னு 2 பேருமே சொல்லியிருந்தோம். அதனால நாங்கள் வரதுக்குள்ளேயே நாட்டுக்கோழி குழம்பும் அப்புறம் ரசமும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. காலையிலேயே நாட்டுக்கோழி குழம்பும் தோசையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய மாமியார் சொல்லியிருந்தாங்க காட்டில் அறுவடை போயிட்டுருக்கு, அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் அவங்க தான் போயிருந்தோம். போய் அவங்க தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வந்திருந்தேன். காட்டுக்கு போனதுமே அங்கே எல்லாரும் கேட்டது யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா நான் கல்யாணம் ஆனதுன்னு ஒரு வாட்டி கூட காட்டுக்கு போகல. அதுவும் இல்லாமல் ஊர்லேயும் அதிகமாக நாங்கள் இருந்ததே இல்லை. மேரேஜ் ஆன உடனே ஹைதராபாத் கிளம்பி வந்தோம். 2 நாள் 3 நாள் ஏதாவது பண்டிகைனா போவோம், உடனே திரும்ப ஹைதராபாத்தே வந்துடுவோம். அதனால் பெருசாக யாருக்குமே எங்களுக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ஒரு விஷயம் எப்போவுமே சொல்லுவார், நாங்கள் எப்போ காட்டுக்கு போனாலும் நீங்கள் காட்டில் வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், ஆனால் எங்கேருந்து வந்தாலும் காட்டில் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க காட்டெல்லாம் வெள்ளாமல் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நான் கண்டிப்பாக போய் காட்ட